தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மேடவாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு பெண்மணி தீராத வயிற்று வலியினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணியோட வீட்டாருக்கு, அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஸோ பொண்ணு வந்து வயிற்று வலி அடிக்கடி வரும், அது உண்மைதான். பட் இருந்தாலும் வயிற்று வலியினால அவ தற்கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறது எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போலீஸ்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது முதல்ல வந்து அந்த இறந்த பெண்மணியோட கணவர், அதாவது பாலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபரை வந்து கூப்பிட்டு விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணை செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து முன்னுக்கு பின் முரம்பா வந்து பதில் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ அவங்களுக்கு காவல்துறைக்கு வந்து அந்த கணவர் மேல சந்தேகம் ஏற்பட்டு கிடுக்குப்புடி விசாரணை செய்யும் போதுதான் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது அந்த இறந்த பெண்மணி வந்து தீராத வயிற்று வலின்னு இறந்திருக்காங்க இல்லைங்க, அதுக்கான காரணம் முழுக்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்மணியோட கணவர் பாலு மற்றும் அந்த பெண்மணியோட தங்கை ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, தங்கை இதுக்குள்ள எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இறந்த பெண்மணியோட தங்கைக்கும் அந்த இறந்த பெண்மணியோட கணவருக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அந்த கள்ள தொடர்பு அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அந்த இறந்த பெண்மணிக்கு தெரிய வர பயங்கரமா கணவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. என் தங்கச்சி வந்து என் கூட இருக்கிறா, அவ படிக்கிறா, அவளுக்காக நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு எல்லாமே செய்யறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியை எனக்கு வந்து சக்காலத்தியா கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி என்னோட வாழ்க்கைக்கு வந்து என் தங்கையே துரோகம் பண்ணுவா அப்படின்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அந்த சண்டையில பார்த்தீங்க அப்படின்னா அக்கா, அதாவது கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம அந்த தங்கை ரோஹிணி வந்து தன்னோட அக்கா வந்துட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த இறந்த பெண்மணியோட கணவரும் வந்து உடந்தையா இருந்து அந்த பெண்மணியை வந்துட்டு கொலை செஞ்சுட்டு தற்கொலை அப்படிங்கிற ஒரு நாடகம் வந்து ஆடியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தீராத வயிற்று வலியினாலதான் வந்துட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கணவர் ஒரு நாடகம் ஆட, ஆமா அக்கா வந்து எனக்கு கால் பண்ணாங்க, ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால தாங்க முடியலன்னு ரொம்ப அழுதாங்க, நான் வரதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அக்கா ரூம்ல போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து நாடகம் ஆடியிருக்காங்க. ஸோ அந்த நாடகம் ஒரு கட்டத்துல வெளிச்சத்துக்கு வந்து அந்த இறந்த பெண்மணியோட கணவரையும் அந்த பெண்மணியோட தங்கை ரோஹிணியும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சிருக்காங்க. ஸோ கள்ளத்தொடர்பு மாதிரியான விஷயங்கள் வெளியில யாரோடையாவது கள்ளத்தொடர்பு ஏற்பட்டா அவங்க மேல கோபம் வர்றது இயல்பு தான். பட் இருந்தாலும் வீட்டுல ஒரே வயிற்றுல பிறந்து வளர்ந்து, அதாவது தங்கைக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்ச ஒரு அக்காக்கே அந்த தங்கை துரோகம் பண்ணும்போது அந்த பெண்மணிக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.